சாயிராம். நமக்கான நாள் வரும் என்று காத்து கொண்டிருக்காமல், இதுதான் நமக்கான நாள், நம்மால் அனைத்தும் முடியும் என்று முயற்சி செய்தால் வெற்றி எப்பொழுதுமே நமக்கானதாகவே இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்று மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். இதை கேட்டாலே உனக்கு தேவையானது, நீ ஆசைப்படுவது, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது எல்லாம் ஏதோ ஒரு வழியில் உனக்கு கிடைக்கும், சர்வ நிச்சயமாக. ஆம் என் குழந்தா, நீ சந்திக்கும் வேதனைகளே உனக்கான வெற்றிகளாக மாறும் என்பதை புரிந்து கொள். வேதனை அடைகிறேனே, பிரச்சனை வருகிறதே, கஷ்டங்கள் மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று கலங்காதே. அதுதான் உன் வாழ்விற்கான முயற்சி என்பதை புரிந்து கொள். இது தெரியாமல் தோற்றுக்கொண்டே இருக்காதே. உன்னை நீயே புதுப்பித்து கொள்ளாதவரை யார் நினைத்தாலும் உன்னை மாற்றவும் முடியாது என் பிரியமே. உன்னை சுற்றி எந்த மாற்றத்தையும் உன்னால் ஏற்படுத்தவும் முடியாது. நீ சந்திக்கும் பின்னடைவுகள் எதையும் தோல்விகளாக எடுத்துக்கொள்ளாதே. தோல்விகள்தான் வெற்றியின் முதற் படி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை உன் வாழ்வின் அனுபவமாக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். தோல்விகளை உன் வாழ்வின் அனுபவமாக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள் என் பிள்ளையே. நீ பெறுகின்ற அனுபவங்கள்தான் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை சோதனைகளை சந்தித்தாய் என்பது முக்கியமே அல்ல என் பிரியமே, முக்கியமே கிடையாது. நீ சந்தித்த அனைத்து சோதனைகளையும் முறியடித்து முன்னேறி உயர்ந்திருக்கிறாயா என்பதுதான் முக்கியம். அதுதான் மிக மிக முக்கியம். உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள் பிள்ளையே. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். சந்தோஷமாக அதை ரசிக்க கற்றுக்கொள். ஏனென்றால் இங்கு பல பேர் எதுவுமே இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வாய்தானே. எனவே வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். உனக்கு கிடைப்பதற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. எத்தனை கைகள் உன்னை கைவிட்டாலும் கூட உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை கைவிடாது என் பிரியமே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டாம். கைவிட்டு விடுவார்களோ என்று பயப்படவே வேண்டாம். தாங்கி பிடிப்பதற்கு நான் என்னுடைய கரங்களை 8 திசையிலிருந்தும் நீக்கி கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தடுக்கி விழும் சூழல் வந்தால் உன்னை தூக்கி எழுப்ப, தூக்கி நிறுத்த என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் நிச்சயமாக. யாரை நம்புகிறாயோ இல்லையோ, உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் நம்ப மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. என் அன்பு பிரியமே, உனக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கும் திறமைகளை திறப்பதற்கான சாவி தொடர் முயற்சிதானே தவிர அறிவு கூர்மை அல்ல என் பிரியமே. உன்னிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்வதை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. முயன்று கொண்டே இரு, முயற்சித்து கொண்டே இரு. இது தெரியாமல் தோற்றுக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய முயற்சிதான் உன்னை பிரம்மாண்டமாக வாழ்வில் முன்னேற்றும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. இது நாள் வரை நீ கடந்து வந்த பாதையோ வேறு. இப்பொழுது இன்றிலிருந்து நான் உன் பாதையை மாற்றி அமைத்திருக்கிறேன். இனி நீ புத்தம் புதிய பாதையில் பயணிக்கப் போகிறாய். இதுவரை உன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் அத்தனையையும் மறந்துவிடு. இது நாள் வரை நீ சந்தித்த போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. இனி வரப்போகும் நாட்களில் உன் வாழ்வில் பல மாற்றங்களையும் பல அதிசயத்தக்க நிகழ்வுகளையும் சந்திக்கப் போகிறாய்.
நான் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். புது வழியை உனக்காகவே நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அந்த வழி உன் கண்களுக்கு தெரியும்படி நான் அதை உன்னிடம் திருப்பியும் இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய, விரும்பியதை அடைய, தேவையானது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள புதிய புதிய வழிகளை கண்டுபிடிக்கப் போகிறாய். அதற்கு அனைத்துமாக உன்னப்பா உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். உன்னுடைய நீண்ட நெடுகால காத்திருப்பெல்லாம் மிக சுபமாக முடியப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து. இது நாள் வரை நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா, நம் வாழ்க்கையில் இது நிகழாதா என்று நீ காத்திருந்த ஒன்று மிக சுலபமாகவே உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. சர்வ நிச்சயமாக நான் உனக்கு வாக்கு அளிக்கிறேன். உனது கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வெற்றியை மிக சுலபமாக அடைய தன்னம்பிக்கையை உன்னுள் அதிகரிக்க செய்ய வேண்டும். தன்னம்பிக்கையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன். தெளிவாக கேட்டுக்கொள்கிறாயா? உன்னை நீயே முதலில் உயர்வாக எண்ணிக்கொள். எந்த சூழலையும் சமாளிக்க முடியும், என்னால் தாண்டி வர முடியும் என்ற துணிச்சல் உன் மனதில் முதலில் பிறக்க வேண்டும். இவை இரண்டும் நடக்க நீ அறிந்து கொண்டு உன்னிடம் உள்ள குறைகளை களைய முனைய வேண்டும். உன்னிடம் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைகளையெல்லாம் களைந்து நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் உன் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். உன் மனதை வருத்தும் நிகழ்வுகளையோ மனிதர்களையோ ஒதுக்கிவிட்டு புதிய வாழ்விற்கான தேவைகளை எண்ணிக்கொண்டே இருக்கலாம். அதுதான் தன்னம்பிக்கையின் முதல் அடியாகவே இருக்கும். நீ முன்னெடுத்து வைக்கும் அடி அளவில் சிறிதாக இருந்தாலும் கூட அதுவே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். உன் வருங்காலம் எத்தனை உன்னை பயமுறுத்தினாலும் முயற்சியை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உன் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் உன்னையே பாராட்டிக் கொள்ள கற்றுக்கொள். மற்றவர்களது வார்த்தைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளித்தால் அவை சாதகமாக கிடைக்கவில்லை என்றும் பொழுது தன்னம்பிக்கை உடைந்துவிடும். அதற்கு பதிலாக உன்னை நீயே உற்சாகப்படுத்தி கொண்டால் அதுவே தன்னம்பிக்கை நீடிக்க மிக சிறந்த வழியாகவே இருக்கும். உனக்குள் இருக்கும் கவலைகளை முதலில் மறக்க செய்ய வேண்டும். அதுதான் உன் வாழ்வில் உன்னை நிம்மதியான பாதைக்கு அழைத்து செல்லும். நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது உன் மனதில் குழப்பமோ கவலையோ வேண்டவே வேண்டாம். என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை நம்பிக்கையோடு திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை குறைகிறது என்று நீ நினைக்கும் தருவாயில் உன் வழியில் நான் உன் சாயி தேவா செயல்பட துவங்குவேன். அந்த நேரத்தில் நான் உன் அருகில் நிச்சயமாக இருப்பேன். நம்பிக்கை இழக்கும் நேரம் ஒன்றை புரிந்து கொள். பந்தய கோட்டிற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம்தான் வித்தியாசம் இருக்கிறது என்று மனதில் நினைத்துப்பார். அந்த தருணத்தில்தான் உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்கும் மனநிலை, சக்தியில்லாத சூழ்நிலை உருவாகும். அதை முதலில் கவனத்திற்கு எடுத்துக்கொள். உனக்கான சக்தியாய், உனக்கான அனைத்துமாய் உன்னிடத்தில் நான் இருந்து உனக்கு பலத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லாம் நல்லபடியாக அமைய போகிறது என்பதை உனக்கு நான் சுட்டி காட்டிக்கொண்டே இருப்பேன். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல், உனக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயி தேவாவிற்கு? நம்பிக்கையோடு இரு. உனக்கான ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை நம்பிக்கையோடு திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய்.
சாயப்பா உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய, விரும்பியதை அடைய, தேவையானது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள புதிய புதிய வழிகளை கண்டுபிடிக்கப் போகிறாய். அதற்கு அனைத்துமாக உன்னப்பா உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். உன்னுடைய நீண்ட நெடுகால காத்திருப்பெல்லாம் மிக சுபமாக முடியப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து. எனவே நீ பயப்படுவதற்கு எதுவுமே இங்கு இல்லை. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னை நான் அதிகமாக சோதிப்பேனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத குழப்பமோ வருத்தமோ வேண்டவே வேண்டாம். உனது மனம் வருந்தினாலே போதும். உன் மனதிற்கு வருத்தத்தை உண்டு பண்ணியவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் என்னதான் செய்ய முடியும் என் பிள்ளையே? கலங்காதே. நீ நடக்காது என்று நினைத்த காரியத்தையும் நான் மிக சுலபமாக நடத்தி முடிப்பேன். எப்பொழுது சாயிநாதரே எனது துயரங்கள் தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன். இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் பொழுதும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன்? நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கத்தான் போகிறது. ஆம் பிள்ளையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். அறிவாளிகளின் சிறந்த இயல்பும் இதுதான். இன்றைய உனது செயல்களை நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிகட்டுகளாகவே இருக்க வேண்டும். அப்படி உன்னுடைய செயல்களை நீ செய்தால் வெற்றியை மிக சுலபமாக தழுவலாம். உன் திறமையை பொறுத்தே உன் வாழ்வின் உயர்வு தாழ்வு அமையும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. திறமையை வளர்த்துக்கொள். சிலரிடம் கோபத்துடன் விலகி இருப்பதை விட உரிமையுடன் திட்டிப்பார். அப்பொழுது அந்த உறவு எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு
உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கர்ம வினைகளின் பயன்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாயல்லவா? அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடியும், சில சமயம் கவலையோடு இருந்தும், சில சமயம் புலம்பிக் கொண்டும், சில சமயம் உன்னுடைய கஷ்டத்தோடு எதிர்த்து நின்று போராடியும், சில சமயங்களில் சாயே துணை, எது வந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு என் காலடியில் சரணடைந்து நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் வெளிவந்து விட்டாய். இதோ நீ பட்ட வேதனை, நீ பட்ட கஷ்டங்கள், இதுவரை நீ சந்தித்த போராட்டங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வாக, நல்ல பதிலாக உலகத்தில் உள்ள அத்தனை மங்களங்களையும் அள்ளிக்கொண்டு உன்னை ஆசிர்வதிக்க இதோ உன் இல்லம் தேடி உன் அப்பா வந்து விற்கிறேன். இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் மனை நிறைவாக அனைத்தையும் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள். உனக்காக தேடி வந்த வரத்தை மகிழ்ச்சியாக மிக ஆனந்தமாகவே பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான சுபமான நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கும். நீ உன் வாழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையிலா இத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பலவிதமான மாற்றங்களும் தருணங்கள், நல்லவிதமான தருணங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கை கொண்டும் ஒரு செயலை செய்கின்ற போது வெற்றியை நமதாக்கிக் கொள்ள முடியும். தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும் போது மற்றவர்களின் தயவின்றி வாழ்வில் முன்னுக்கும் வர முடியும். வாழ்வின் தடைகளை தகர்த்து எறிய முடியும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற புதுவிதமான தெம்பு நம் மனதில் தோன்றும். பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதனை தீர்த்து கொள்ள தன்னம்பிக்கை மிகவும் உதவி செய்கின்றது. நம்பிக்கை தரும் தன்னம்பிக்கையால் உனக்குள் ஒளிந்திருக்கும் பலத்தை வெளிக்கொண்டு வர அந்த நம்பிக்கையே வழிவகை செய்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையெல்லாம் உணர்ந்து கொண்டாய். உன் பாதையில் நீ பட்ட போராட்டங்கள், நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே என்று கவலை உன்னில் இருக்கிறது. அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, எதையுமே மாற்றக்கூட என் மனசு வரவில்லையா என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய கஷ்டகாலம், உன்னுடைய கர்ம வினையால்தான் நீ அத்தனை சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருந்தாய், போராட்டங்களை தாங்கிக் கொண்டிருந்தாய். இதோ உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. இதுவரை நீ சந்திக்காத பல மாற்றங்களை இனி உன் வாழ்வில் சந்திக்கப் போகிறாய். அதிசயத்தில் ஆழ்ந்து நிற்கவே போகிறாய். இனி என்னுடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றாக நீ காண்பாய். நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்துமே என்னால் ஆசிர்வாதம் செய்யப்பட்டதுதான் என்பதை முழுமையாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்க முடியாது.
நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எது வந்தாலும் அது என் கண் பார்வைப்படிதான் வரும். என்னுடைய அனுமதி கேட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அது யார் தடுத்தாலும் உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் என்மேல் உனக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காகத்தான் அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சுபமாக முடித்து கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளிலும் நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு நான் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அறிந்தும் அறியாமலும் செய்யும் அத்தனை வேளைகளிலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தாலும் வைக்காவிட்டாலும், உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் என் கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம். நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த, நல்லதை நிகழ்த்த, மங்களத்தை அள்ளி கொடுக்க எப்பொழுதுமே நான் யோசனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா.
நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய்.